ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். தமிழில் ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன கேள்விகள் கேட்பீங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால் கேட்க முடியும். ஏன்னா அது நமது தாய்மொழி. அதே இங்கிலீஷில் பண்ணுறப்ப அதுக்கேற்ற மாதிரியான கொஸ்டினை நீங்கள் கண்டுபிடிக்கிற ஒரு எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பிரின்ஸ்பால் அனௌன்ஸ் பண்ணுறாரு, சாட்டர்டே ஒர்க்கிங் டே, ஸ்டாஃபுக்கு ஒர்க்கிங் டே, ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வர தேவையில்லை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற கேள்வி எதுவாக இருக்கலாம்? காலேஜ் பிரின்சிபல் என்ன சொன்னார் அப்படின்ற கேள்வி கேட்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் சாட்டர்டே வரணுமா அப்படின்ற கேள்வி கேட்கலாம். மாணவர்கள் என்ன கூறினார்கள் அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா இது பிரின்சிபால் சொன்ன அனௌன்ஸ்மெண்ட்டை அதுக்கு ரிலேட்டடாக கேள்வி கேட்குறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே என்ன கேட்டாங்க, என்ன பேசுனாங்கங்கிறது தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு இரலவெண்ட் கொஸ்டினை இங்கிலீஷ் சிச்சுவேஷனில் கண்டுபிடிக்க போகிறோம். நான் ஒரு இங்கிலீஷ் சிச்சுவேஷன் சொல்கிறேன். அதாவது, என்னுடைய பேகை காரில் வச்சுட்டு வந்துட்டேன், கார்லேருந்து எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். இப்போ உங்களுடைய கொஸ்டின் என்னவாக இருக்கும்? வேர் வாஸ் யுவர் பேக் அப்படின்னு இருக்குமா? வேர் வாஸ் யுவர் கார் அப்படின்னு இருக்குமா? வேர் டிட் யூ கீப் யுவர் பேக் அப்படின்னு இருக்குமா? இந்த 3 கொஸ்டின்ஸில் எந்த 2 கொஸ்டின் ரெலவெண்ட் கொஸ்டின், எந்த ஒரு கொஸ்டின் இரலவெண்ட் கொஸ்டின்? ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அந்த சிச்சுவேஷன் பாருங்கள். ஐ கெப்ட் மை பேக் இன்சைட் தி கார், ஐ ஃபர்காட் டு பிரிங் இட். வேர் டிட் யூ கீப் யுவர் பேக்? பேக் எங்கே வச்ச? வேர் வாஸ் யுவர் பேக்? உன்னோட பேக் எங்கே? இந்த கேள்விகள் தான் பொருத்தமாக இருக்கும். உன்னுடைய கார் எங்கன்னு கேட்க மாட்டோம். இந்த மாதிரி இரலவெண்ட் கொஸ்டின் கண்டுபிடிக்கிற எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஒரு சிச்சுவேஷன், நம்மளுடைய நெய்பர்ஸ் இன்வைட் பண்ணுறாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு, இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு இன்வைட் பண்ணுறாங்க. அதில் நிறைய ரிஸ்க் இருக்கிறதுனால நான் போக விரும்பலை. அவங்க இன்வைட் பண்ண போனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க என்கிட்ட. அது என்ன கேள்வியாக இருக்கும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 3 கொஸ்டின்ஸில் எந்த ஒரு கொஸ்டின் இரலவெண்ட்டாக இருக்குங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். மை ஆன்சர் இஸ் நாட் டு அக்செப்ட் தேர் இன்விடேஷன் ஆஸ் இட் இஸ் ஹேவிங் எ ரிஸ்க். அவங்க இன்வைட் பண்ணாங்க, ஆனால் அதில் ரிஸ்க் நிறையா இருக்குது. வாட் வாஸ் யுவர் ரிப்ளை அப்படின்னு தான் கொஸ்டின் இருக்கும். உன்னுடைய ரிப்ளை என்ன? அவங்க இன்வைட் பண்ணாங்களே, உன்னுடைய ரிப்ளை என்ன? வாட் டிட் யூ டெல்? நீ என்ன சொன்ன? வாட் டிட் ஹீ டெல்? அவர் என்ன சொன்னாருன்னு நம்ம கேட்க மாட்டோம். ஸோ தேட் கொஸ்டின் இஸ் த இரலவெண்ட் ஒன். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னுடைய பேனாவை எங்கேயோ மறந்து வச்சுட்டு தேடிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் உங்களுடைய கேள்வி என்னவாக இருக்கும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 3 கொஸ்டின்ஸில் எந்த கொஸ்டின் இரலவெண்ட்டான கொஸ்டின் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ், ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆன்சர். ஆர் யூ ரைட்டிங் நோட்ஸ் ஃபார் திஸ் லெசன்? ஸோ சம்மந்தமே இல்லாமல் லெசனுக்கு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க முடியாது. வாட் ஆர் யூ சர்ச்சிங்? என்ன தேடிட்டு இருக்கீங்கன்னு கேட்கலாம். டு யூ ரிமெம்பர் வேர் யூ கெப்ட் யுவர் பென்? உங்கள் பேனாவை எங்கே வச்சிங்கன்னு ஞாபகம் இருக்கா? அப்படி கேட்கலாம். ஓகே. ஆர் யூ ரைட்டிங் நோட்ஸ் ஃபார் திஸ் லெசன் இஸ் தி ராங் ஆப்ஷன். ட்ரெயினில் ட்ராவல் பண்ணேன், நல்ல வேலையாக எனக்கு லோயர் பர்த் கிடச்சிருச்சு, அதனால் ரொம்ப நல்லா ட்ராவல் பண்ணிட்டேன், இந்த ட்ராவலிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற கேள்வி எது? எது இரலவெண்ட் கொஸ்டின்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Fortunately, I have got the lower berth, so this trip is nice. I feel good. How is your traveling? இந்த மாதிரி கேட்கலாம். ட்ராவலிங் எப்படி இருந்துச்சு? Are you comfortable in this traveling? இந்த ட்ராவலிங் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா? Did I travel by bus? இது இரலவெண்ட் கொஸ்டின். ஒரு முக்கியமான வேலை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க, அவங்களோட ஹெல்ப் இல்லாமல் என்னால் அந்த வேலையை முடிச்சிருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் எந்த மாதிரி கேள்விகள் வரும்? இந்த 3 கேள்விகளில் எந்த கேள்விகள் ரெலவெண்ட், எந்த ஒரு கேள்வி இரலவெண்ட்?
வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். டிட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபினிஷ் திஸ் ஒர்க்? உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலையை முடித்தாங்களா? ஸோ திஸ் இஸ் irrelevant ஒன். ஹவு டிட் யூ ஃபினிஷ் திஸ் ஒர்க்? இந்த வேலையை எப்படி நீ முடித்த கேட்கலாம். டிட் யூ ஃபினிஷ் திஸ் ஒர்க்? இந்த வேலையை முடிச்சிட்டியா? இந்த கேள்வியும் ரெலவெண்ட் கொஸ்டின். He explained a concept, but it is not a clear explanation. Okay, the situation, he explained a concept, but it is not a clear explanation. இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற கேள்விகள் எது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார், கான்செப்டை விளக்கி சொன்னார், பட் அந்த விளக்கம் சரியான விளக்கம் இல்லை. வாட் டிட் ஹீ எக்ஸ்பிளைன்? இந்த கேள்வி கேட்கலாம். டிட் ஹீ கிவ் எனி எக்ஸ்ப்ளனேஷன்? இந்த கேள்வி கேட்கலாம். டிட் ஷீ எக்ஸ்பிளைன் கிளியர்லி? ஷீ. ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் irrelevant because in this situation there is no female. காலேஜில் ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த டூருக்கு போகலாமா வேண்டாமான்னு பேரண்ட்ஸ்கிட்ட நான் கேட்டேன். அதுக்கு என்னுடைய அப்பா இந்த மாதிரி டூரில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடைக்கும், ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது, இதெல்லாம் ஒரு லேர்னிங் அப்படின்னு சொன்னார். இந்த சிச்சுவேஷனுக்கு ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். My father is telling not to avoid these types of enjoyment. The educational tour gives a lot of experience. So do you have money for the tour? This is a relevant question. Other two questions are relevant. Framing questions are very important. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். அதில் வேர்பல் கொஸ்டின்ஸும் இருக்குது, WH டைப் கொஸ்டின்ஸும் இருக்குது. இந்த சேனலில் நான் வேர்பல் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸசைசஸ் கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோஸ் பாருங்கள். WH டைப் கொஸ்டின்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கொஸ்டின்ஸ் ஆர், asking questions is very very important in conversation. So develop your questioning skills. That is also very important. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கேள்விகள் இருக்கணும். எந்த இடத்துல WH டைப் கொஸ்டின்ஸ் வரும், எந்த இடத்துல வேர்பல் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லா இடத்துலையும் வேர்பல் கொஸ்டின்ஸ் மேட்ச் ஆகாது. வேர்பல் கொஸ்டின்ஸுடைய ஆன்சர் எஸ்ன்னு ஆரம்பிக்கணும், இல்லைன்னா நோன்னு ஆரம்பிக்கணும். அது உங்களுக்கு தெரியும். WH டைப் கொஸ்டின்ஸுடைய ஆன்சர்ஸ் எக்ஸ்ப்ளனேட்டிவாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.